Hi guys, welcome to Quick Throw and I'm man of my words and இன்னைக்கு என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ் இன் பைத்தான். அதாவது பைத்தானில் இருக்க நம்பர்ஸ்லாம் பற்றி இன்னைக்கு பார்ப்போம் guys. ஸோ நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நியூ ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு ஒரு டேட்டா டைப் மென்ஷன் பார்ப்போம். ஸோ இன்டீஜர் ஹோல் நம்பராக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவல்ஸ்னு போட்டு ஸோ இத்தனை ஒன்று இருந்தாலும் அது இன்டீஜர் தான். அண்ட் 2 அப்படின்னு போட்டு இதுவும் இன்டீஜர் தாங்க. ஸோ எத்தனை நம்பராக இருந்தாலும் சரி தான், ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா அது இன்டீஜர். ஸோ அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். நான் கண்ட்ரோல் எஸ் பண்ணேன், உடனே சேவுக்கு வந்துடுச்சு. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் பைத்தான் ஸ்கிரிப்டில் போயிட்டு number.py அப்படின்னு வித் எக்ஸ்டென்ஷனாக சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டீஜர் தான். இன்னும் டைப் கூட செக் பண்ணி காட்டுறேன். ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி, 1 2. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எல்லாமே இன்டீஜர் தான் கைஸ். ஸோ ஹோல் நம்பராக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்பரில் இருக்க இன்னொரு டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்ஸ். ஸோ ஃப்ளோட்னு எதை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அண்ட் கைஸ் இட்ஸ் வேல்யூ மைனஸாக இருந்தாலும் சரி தான், ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா அது இன்டீஜர் தான் கைஸ். ஸோ அதை மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளோட்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டாட் வச்சுருந்தாலும் ஃப்ளோட் தான். அண்ட் 3 நம்பர் வச்சு டாட் வச்சு ஒரு நம்பர் கொடுத்துட்டு e⁻10. ஸோ அந்த ஈன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸ்போனன்ட் பவர் 10 அதுதான் அந்த இ மென்ஷன் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி இருந்தாலும் அது ஃப்ளோட் தான் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு நம்பரில் டேட்டா டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ்னு ஒன்றும் இல்லை கைஸ், லைக் 3J. இந்த ஜேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி பார்ட் தான் கைஸ். ஸோ அதனால் இது எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன 3J -3J அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், லைக் 2 + 5J அப்படின்னு கொடுத்து இதோட டேட்டா டைப்ஸ் பார்த்தாலும் ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பர்ஸ் இன் பைத்தான். ஸோ நம்பர்ஸ்னு கேட்டீங்கன்னா இன்டீஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ், இது 3 தான் பார்த்தீங்கன்னா பைத்தான் இருக்க நம்பர்ஸ் டேட்டா டைப். அண்ட் ஸோ இதில் வந்து டைப் கன்வர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி போன வீடியோ நான் டைப் கேஸ்டிங்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து காட்டுறது தான் டைப் கேஸ்டிங். ஸோ இது வந்து கன்வர்ஷன், டைப் கன்வர்ஷன்றது வேறு கைஸ். ஸோ ஓகே, டைப் கன்வர்ஷன் பற்றி பார்ப்போம் இப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ அக்சஸ் பண்ணிக்கிறேன், லைக் 123 அப்படின்ற ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 45.65 அப்படின்னு ஒரு ஃப்ளோட் வேல்யூ எடுத்துப்போம். அண்ட் காம்ப்ளெக்ஸ் 5J மட்டும் வச்சுக்கலாம் கைஸ். ஸோ ஓகே, இதில் இப்போ டைப் கேஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைப் எடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் ஏன்றது ஒரு இன்டீஜர் நான் ஃப்ளோட்டாக சேஞ்ச் பண்ணுறேன், ஃப்ளோட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து பாக்கி நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 123.0 இருக்குது. ஸோ எந்த ஒரு இன்டீஜராக இருந்தாலும் சரி தான், நீங்கள் அது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பாயிண்டில் கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ அதனால தான் இங்கே 0.0 இருக்குது கைஸ். ஸோ இதுதான் வந்து டைப் கன்வர்ஷன் கைஸ், ஒரு இன்டீஜராக ஃப்ளோட்டாக மாற்றிருக்கோம் நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோட் வந்து நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். இன்டென்ட் கொடுத்து ப்ராக்கெட்டில் அந்த வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ இப்போ நான் அது ரன் பண்ணுறேன். வெறும் 45 மட்டும் இருக்குது. பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்க எல்லா வேல்யூஸும் மறைஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு இன்டீஜர்ன்றது ஒரு ஹோல் நம்பராக மட்டும்தான் வந்து காட்டுமே தவிர டெசிமல் பாயிண்ட்ஸுக்கு எடுத்துருக்க நம்பர்ஸ் எதுவும் ஷோ பண்ணாது. ஸோ அதுதான் வந்து இன்டீஜர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே, ஒரு இன்டீஜரை காம்ப்ளெக்ஸாகவும் நம்மளால் டைப் கன்வர்ஷன் பண்ண முடியும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 0.0J அதுவே வச்சுக்கிச்சு. ஏன்னா இந்த +0Jன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி பார்ட். ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படி வந்து உங்களால் டைப் கன்வர்ஷன்
ஒரு இன்டீஜரை ஃப்ளோட்டாக மாற்றலாம், ஒரு ஃப்ளோட்டை இன்டீஜராக மாற்றலாம், அண்ட் ஒரு இன்டீஜரை காம்ப்ளெக்ஸாக மாற்றிக்கலாம். அண்ட் இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு இன்டீஜரை நம்மளால் ஸ்ட்ரிங்காகவும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஏன்றது ஒரு ஃப்ளோட். ஸோ அந்த ஃப்ளோட்டை நான் ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன், str அப்படின்னு கொடுத்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ பார்க்கவே தெரியாது, பட் ஆப்ரேஷன்ஸ் எதாவது பண்ணும்போது உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காகவும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் கன்வர்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ் இன் பைத்தான் அண்ட் டைப் கன்வர்ஷன்ஸ் இன் நம்பர் டேட்டா டைப்ஸ் தான் பார்த்துருக்கோம். அவ்வளோதான் கைஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. லவ் யூ கைஸ்.